வைக்கும் பொழுது ஒன்றை கவனித்தால் போதும், ஒரு முட்டை கூட வீணாகாது. பலரது வீட்டிலும் கோழியை ஆர்வமாக வளர்த்து பெருக்க வேண்டும் என்பதே அவர்களது ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி அடை வைப்பது என்பது பலருக்கும் தெரியாது. சிலருக்கு அடை வைத்தாலும் முட்டைகளில் குஞ்சுகள் பொரிக்காது. முதலில் கோழி முட்டை அடை வைப்பதற்கு முன்னர் முதலில் செய்ய வேண்டியது ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதாகும். அடை வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் கூடு வெறும் மண் மட்டுமாக இருக்கக்கூடாது. அதில் சிறிதளவு சலித்த மணல் அல்லது தவிட்டை பரப்பி வைக்க வேண்டும். இது வெப்பத்தை சமமாக வைத்திருக்க உதவும். கூடுதலாக இலைகள், சிறிய குச்சிகள், உலர்ந்த புல் போன்றவை சேர்த்தால் சூழல் இன்னும் வசதியாகும். கூட்டில் இயற்கையாகவே சில பொருட்களை வைப்பது வழக்கம். வெப்பம் சீராக தங்கவும் நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கும் வகையிலும் வேப்பிலை, எருக்கம் இலை, கரித்துண்டு போன்றவற்றை அடிப்பகுதியில் பரப்பி வைக்க வேண்டும். இவையெல்லாம் முட்டைக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டும். சிலர் கூடுதலாக சிறிய இரும்பு துண்டுகளையும் வைப்பர். இது வெப்பத்தை சீராக பரப்ப உதவுகிறது என்பதே நம்பிக்கை. முட்டைகளை வைக்கும்போது செய்யப்படும் மிகப்பெரிய தவறு அவற்றை தனித்தனியாக சிதற வைத்து விடுவது. முட்டைகள் எப்போதும் குழுவாக சேர்த்தே வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒன்று மற்றொன்றுக்கு பரஸ்பர வெப்பத்தை தரும். தனியாக வைத்தால் அந்த முட்டைகள் குளிர்ந்து வளர்ச்சி அடையாமல் போகும் அபாயம் உண்டு. அதனால் அனைத்து முட்டைகளையும் ஒன்று கூட வைத்து கோழி அவற்றை எளிதில் காப்பாற்றும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். முட்டைகள் அடைவு செய்யும் காலம் சாதாரணமாக 21 முதல் 31 நாட்களுக்குள் இருக்கும். ஆனால் அது கோழியின் இனத்தையும் உடல் நலத்தையும் பொறுத்து மாறிவிடும். சில நேரங்களில் அதிக பராமரிப்பும் தேவைப்படும். உதாரணமாக, கோழி இடைவேளைகளில் உணவு தேடி வெளியேறும் போது அந்த இடைவெளி மிக நீண்டதாக இருந்தால் முட்டைகள் குளிர்ந்து விடலாம். அதனால் கூடை வைத்த இடம் எப்போதும் அமைதியாகவும் அதிக குளிரோ அதிக வெப்பமோ இல்லாத இடமாக இருக்க வேண்டும். அடைவு முடிந்து குஞ்சுகள் வெளிவரும் தருணம்தான் மிகவும் உற்சாகமானது. ஆனால் ஒரு சில முட்டைகள் உடையாமல் போகலாம். இதற்கு காரணம் தவறான சூழல், கூடுதல் ஈரப்பதம் அல்லது தவறான அடைவு முறை ஆகியவையாகும். எனவே சரியான முறையை பின்பற்றினால்தான் எல்லா முட்டைகளும் வெற்றிகரமாக குஞ்சுகளாக மாறும். இயற்கையின் இந்த அற்புதத்தை எளிய முறையில் உணர்ந்து பார்த்தால் கிராமத்து வீடுகளில் கோழி வளர்ப்பு இன்னும் பயனுள்ளதாக அமையும். நண்பர்கள் நிறைய பேருக்கு அடை வைக்கிறதுல நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் அடை வைக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சலிச்ச மணல் அல்லது தவிடு ஒரு கோழியில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு, அதாவது முட்டை அடிப்படாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தவிடு எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு துண்டு சின்னதாக, அப்புறம் வேப்பிலை, எருக்க இலை, கரித்துண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்ணி, பேன் போன்ற பூச்சிகளை உருவாகாமல் தடுக்குங்க. அடுத்ததாக முட்டைகளை எடுத்து வைக்கலாங்க. முட்டைகளை வைக்கக்குள்ள எப்பயுமே எண்ணி வைக்காதீங்க, கூட்டி வைங்க. அதுக்கப்புறம் கோழியை எடுத்து அடையில சேர்த்துங்க. அவ்வளோதாங்க. அதில் இருந்து 21 நாள் 31 நாளுக்குள்ள கோழியின் தன்மைக்கு ஏற்ப கோழி குஞ்சுகளை பிரித்து எடுக்குங்க.